தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. நம்ம எப்படி தர்மம் செஞ்சால் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வேதத்தின் மூலம் பார்க்கலாம். வேத பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலனில்லை. ஆகையால் நீங்கள் தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். நாம் பிறருக்கு உதவி செய்கிறோம், நன்மையான காரியங்கள் செய்கிறோம், தர்மம் செய்கிறோம் அப்படின்னா அந்த காரியத்தை நம்ம யாருக்கும் சொல்லக்கூடாது. மற்றவங்க நம்ம பெருமையாக நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தர்மம் செய்கிற காரியங்களை போய் வெளியே நான் அப்படி செய்வேன், நான் இங்கே தர்மம் செய்கிறேன், நான் அதை மாதிரி காரியங்கள் செஞ்சிட்ருக்கேன், நிறைய பேருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யக்கூடிய நன்மைகளை எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அந்த நன்மையில் எந்த பலனும் கிடையாது. ஆண்டவர்கிட்ட இருந்து பலனை எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரி நம்ம செஞ்ச நன்மைகளை சொல்லி காட்டுவாங்க. சிலர் நேரடியாகவே சொல்லி காட்டிடுவாங்க. சில பேர் மற்றவங்ககிட்ட சொல்லுவாங்க. அது மாதிரி காரியங்கள் செய்யக்கூடாது. நம்ம யாருக்கு என்ன நன்மைகள் செஞ்சாலும் சரி, என்ன ஹெல்ப் பண்ணாலும் சரி, அது தேவனுக்கு கொடுக்குற காணிக்கை விஷயமா ஆனாலும் சரி, மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உதவி, நன்மையான காரியங்கள், தர்மமாக இருந்தாலும் சரி, அதை நம்ம எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செய்யக்கூடாது. சில பேர் ஃபோட்டோ எடுத்துலாம் அனுப்புவாங்க. ஃபோட்டோ எடுக்கிறது, இவங்க இவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை எல்லாருக்கு முன்னாலேயும் பேர் வாசிக்கிறது, இதை மாதிரி காரியங்கள்லாம் செய்யக்கூடாது. நம்ம செய்யக்கூடிய தர்மம், மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி ஆண்டவருக்கு மட்டுமே தெரியணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது. அந்த அளவுக்கு அந்த காரியங்கள் ஆண்டவருக்கு மட்டும் தெரிகிற மாதிரி நம்ம செய்யணும். மற்ற மனிதர்களுக்கு தெரிகிற மாதிரி எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செஞ்சு மற்றவங்க நம்மளை புகழணும், அதை மாதிரி மைண்டில் வரக்கூடாது எண்ணங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.